சென்னா மசாலா பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சென்னா மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு இப்போ வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் குக்கரில் லைட்டாக உப்புலாம் சேர்த்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து ஒரே பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி சுருள சுருள வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து வெறும் மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து சுருள சுருள வதக்கி விட்டுக்கோங்க அந்த வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்ச கொண்டக்கல்லையை தண்ணியோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொண்டக்கல்லையை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி ஒரு கொதிக்கிறோம் இறக்கணும்னா சூப்பரான சென்னா மசாலா வந்து ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.